வணக்கம் நமஸ்காரம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சு ஸ்கூலெல்லாம் திறந்தாச்சு இல்லை. ஸோ எல்லா அம்மாமார்களும் இன்றைக்கி என்ன கொடுக்குறது இதில் வேறு லஞ்ச் பாக்ஸ் வேறு, அது தவிர ஸ்நாக்ஸ் வேறு, அது தவிர இப்போ வந்து ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு ஸ்கூல்லலாம் சொல்கிறேன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் இப்போ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறேன். கொஞ்சம் இனிமேல் ஒரு 2-3 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போடலான்னு நினச்சின்னு இருக்கேன். நான் கிட்ஸுக்கோசரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைகளுக்கு டெய்லி என்ன பண்ணுறதுங்கிறது யோசனை பண்ணாமல் நம்ம சேனல் போஜனத்தை பார்த்து நீங்கள் வந்து ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னு யோசிச்சுக்கிறேன். பகவான் கிருப்பையில் அச்சாரத்தில் நல்ல ஒரு ரெசிபி உங்களுக்குலாம் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி அப்படின்னா, குக்கும்பர் ரைஸ். இது வந்து சம்மர் ரெசிப்பியாகவும் எடுத்துகிட்டு இருக்கலாம், வெய்ய காலத்துக்கு ஈஸியாகவும் இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப ஈஸியாக 15 மினிட்ஸில் சாதம் ரெடி ஆகிடுதுன்னா 15 மினிட்ஸில் கலந்துடலாம். ஸோ அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறேன். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி குக்கும்பர் ரைஸ். இது வந்து நான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை கொடுக்குறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானது வந்து ஒரு நார்மல் மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கின்னு இருக்கேன். இதுக்கு காரம் வந்து பச்சை மிளகா மட்டும்தான். பச்சை மிளகா குழந்தைகளுக்கு போடுறதுன்னா பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் குழந்தைகளுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கார்னும் ஸ்டீம் பண்ணிட்டேன். மைக்ரோவேவில் ஒரு 1 மினிட் ஸ்டீம் பண்ணிட்டேன். இது வந்து ரோஸ்டட் பீனட் போட்டுக்கலாம், இல்லை கேஷ்யூ இருந்ததுன்னா கேஷ்யூ போட்டுக்கலாம். அது உங்கள் ஆப்ஷன். உங்கள் குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் குக்கும்பரை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சேலட் குக்கும்பராக இருந்ததுன்னா அப்படியே தோலோடு சீவிக்கலாம். இது வந்து இந்த சவுத்தேக்காய், பெங்களூர் சவுத்தேக்கான்னு சொல்லுவாள், அது குக்கும்பர். இது வந்து தோலை எடுத்துகிட்டு துருவி அந்த வாட்டர்லாம் ஸ்குவீஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் நார்மல் ரைஸ்லேயும் பண்ணலாம், பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் ரெடி பண்ணலாம் ஒரு 10 to 15 மினிட்ஸில் நமக்கு வந்து குக்கும்பர் ரைஸ் ரெடி ஆகிடும். லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்க சௌரியமாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். கடாய் வச்சுட்டாச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நெய்யும் விட்டுக்கலாம், குழந்தைகளுக்கோசரம் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த நெய் விட்டுட்டேலாம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இது கொஞ்சம் நெய் சூடாகட்டும். இதுக்கு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் ஷாய் ஜீரா. நீங்கள் வந்து ஜீரகம் போட்டுக்கலாம். எனக்கு ஜீரகத்தோடு இந்த ஷாய் ஜீரா ரொம்ப பிடிக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஜீரகத்தோட. ஸோ அதனால் ஷாய் ஜீரா போட்டுண்டாச்சு. பச்சை மிளகா, கருவேப்பிலை. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம், பூண்டு மட்டும் போட்டுக்கலாம். ஸோ நான் இதில் பூண்டு போடாமல் பண்ண போகிறேன். உங்களுக்கு பூண்டு வேணுன்னா பூண்டு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் இதை சாட்டே பண்ணிட்டு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம்ப்பா, இதை நல்லா போட்டு வதக்கிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு. இதுக்கு மஞ்சப்பொடியெலாம் வேண்டாம், நான் மஞ்சப்பொடியெலாம் போட போகிறதில்ல. ஏன்னா ஒயிட்டாக அந்த குக்கும்பர் கலரோட அந்த கார்ன், கடலக்காய் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும், ஃப்ளேவராக இருக்கும். குழந்தைகளுக்கு பார்க்கும்போதே அந்த நல்ல ஒரு கலர் வரும். பார்க்குறதுக்கே சாப்பிட்ணுங்கிற அந்த டெம்ப்ட் நம்ம கொடுக்கணும். இதோட கார்னும் போட்டுறேன். கார்னும் போட்டு கடலக்காவும் போட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி வைப்போம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுத்து. இப்போ நம்ம வந்து குக்கும்பரை போட்டுடலாம். குக்கும்பர் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டேன். இதை போட்டுட்டு ரொம்ப நேரம் நம்ம வந்து இது பண்ண வேண்டாம், வதக்கின்னு இருக்க வேண்டாம். ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு வதக்கிட்டு நம்ம அப்படியே சாதத்தை போட்டு கலந்துடலாம். இப்போது நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் தான் போட்டுட்டோம், இப்போ சாதம் போட்டு கலக்கிறதுனால உப்பு பத்தாது. ஸோ வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுத்து. இப்போ வந்து சாதத்தை போட்டுடலாம். வேணுங்கிற சாதத்தை போட்டு
கலரிக்கோங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த குக்கும்பர் அந்த கார்ன் அது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைகளுக்கு, எல்லோ கலரு. ஸோ அதனால் சூப்பராக ரெடி ஆகிடுது. சூப்பராக ரெடி ஆகிடுது. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை போட்டுடலாம். இப்போ நம்ம பெரியவாளுக்கு அப்படின்னலாம் நீங்கள் பச்சை மிளகா நன்னாவே போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ சிம்பிள் அண்டு ஈஸி. 10 to 15 மினிட்ஸில் குக்கும்பர் ரைஸ் ரெடி. சூப்பராக குக்கும்பர் ரைஸ் ரெடி ஆகிடுது. குக்கும்பர் ரைஸ் ரெடி ஆகிடுது. நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்க. ஸோ போஜனத்துக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன்ப்பா. தேங்க்யூ கை, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் நான் என்ன உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ கை, தேங்க்யூ ஸோ மச்.